இந்த வெஜ் ரொட்டி சாப்பிடணுன்னு ஆசை இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 10 மினிட்ஸ்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான 3 கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த தோல் சீவிட்டு அவிச்சுக்கொள்ளணும். சின்னதாக வெட்டி போட்டால் டக்குன்னு வெந்துடும். கழுவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறணும். மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே நாங்கள் பேட்டரை ரெடி பண்ணிக்கிறோம். இங்கே நான் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் சுகர். தண்ணி 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பிளெண்டரில் போட்டு அடிக்க போகிறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடிச்சுக்கொள்ளணும். இந்த ஈஸியான ரொட்டியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். லன்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு இது நாங்கள் அப்படி வைப்போம். இப்போ கிழங்கு செஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறணும். அவ்வளோதான், சூப்பர் ஈஸி. இப்போ ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு பூண்டு கொஞ்சம், கருவேப்பிலை சின்னதாக அரிஞ்சது, பச்சை மிளகாய் நான் 2 நீட்டமானது போட்டிருக்கேன். சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பு 1/4 டீஸ்பூன் போடுங்க, மிச்சம் போடக்கூடாது. ஏன்னா நாங்கள் மற்றதுலலாம் போட்டிருக்கனால 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ துண்டு மிளகாய். இப்போ இங்கே முருங்கை இலை சேர்த்துருக்கேன். தனியாக கிழங்கு போட்டிருக்கனால இந்த முருங்கை இலை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சத்தும் அதிகமாக இருக்கும். ஓகே, முருங்கை இலையை போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நாங்கள் மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு சேர்க்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோன்னா உங்களுக்கு தேவையான இதில் மாசி கொஞ்சம் போட்டுக்கிறலாம். இல்லாட்டி செமன் இருந்துச்சுன்னு சொன்னால் தேட்டுக்கலாம். இல்லாட்டி மீன் துண்டுகள் இருந்தால் அதை சொன்னேன். இது வெஜ் ரொட்டினால் கிழங்கு முருங்கை இலையும் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ரவுண்ட் ஷேப்பில் ஒன்று ஊற்றுவோம். ஒரு பக்கம் வெந்த பிறகு மறுபக்கம் திருப்பி போடணும். இப்போ நான் மற்றது பாக்ஸ் ஷேப்பில் எடுத்துக்கொள்கிறேன். ரவுண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆக்கிடணும். நடுவில் ஃபில்லிங் வச்சுட்டு மடிச்சுக்கொள்ளணும். அவ்வளோதான், சரியான ஈஸியான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவெல்லாம் இதுக்கு பிசைஞ்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல, டைம் எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது இப்போ ஆயில் கொஞ்சம் போட்டு இதை நாங்கள் 2 பக்கமும் நல்லா முருகலாக பொரிச்சு எடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. நன்றி.